தொழில்துறை மோட்டார்ஸ் மற்றும் அதன் பயன்பாடுகள் பகுதி 1 தூண்டல் மோட்டார். வேலையின் அடிப்படைகள்: ஒர்க் சக்தி பவர், விசை ஃபோர்ஸ், முறுக்கு டார்க். வேலை என்பது சக்தி மற்றும் இடப்பெயர்வின் விளைவாகும். சக்தி என்பது ஆற்றல் மாற்றப்படும் விதம் அல்லது வேலை செய்யப்படும் விதம். விசை என்பது ஒரு பொருளை அதன் வேகத்தை மாற்றுவதற்கு காரணமான வெகுஜனத்துடன் தள்ளுவது அல்லது இழுப்பது. முறுக்கு என்பது ஒரு முறுக்கு சக்தியாகும். இது சுழற்சியை ஏற்படுத்தும். மோட்டார் விளக்கம்: எலக்ட்ரிக் மோட்டார் என்பது மின்சார இயந்திரமாகும். இது மின்சக்தியை இயந்திர சக்தியாக மாற்றுகிறது. டிசி அல்லது ஏசி விநியோகத்திலிருந்து முறுக்கு விசை உருவாக்கும் சாதனம் மோட்டார் ஆகும். இது செயலில் உள்ள சாதனம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு மோட்டார் சுழலும் போது அதன் வாட்டேஜ் மற்றும் அதன் மதிப்பிடப்பட்ட வேகம் தொடர்பாக ஒரு முறுக்கு விசை உருவாக்குகிறது. மோட்டார் முறுக்கு Tm kW × 9550 rpm அலகு நியூட்டன் மீட்டர். எனவே மோட்டார் முறுக்கு மோட்டார் கிலோவாட்டுக்கு நேரடியாக விகிதாசாரமாகும் மற்றும் மோட்டார் முறுக்கு ஆர்பிஎம்முக்கு நேர்மாறான விகிதாசாரமாகும். தூண்டலின் மதிப்பிடப்பட்ட வேகம் மோட்டார் Ns 120 frequency /p. F அதிர்வெண் மற்றும் P என்பது மோட்டார் துருவங்கள். உதாரணமாக 1 கிலோவாட் 50 Hz 4 துருவ தூண்டல் மோட்டார் Ns 1500 rpm. மற்றும் உதாரணமாக 1 கிலோவாட் 50 Hz 4 துருவ தூண்டல் மோட்டார் Tm 6.36 நியூட்டன் மீட்டர். மின்சார மோட்டார். எலக்ட்ரிக் மோட்டார் என்பது மின்சார இயந்திரமாகும். இது மின்சக்தியை இயந்திர ஆற்றலாக மாற்றுகிறது. ஒத்திசைவான மோட்டார்கள். சிங்க்ரோனஸ் மோட்டார்ஸ் சுழலும் காந்த புலத்தின் அதே வேகத்தில் திரும்பும். 3600 rpm and 1800 rpm. ஒத்த விசையற்ற மோட்டார்கள் பளுவின் கீழ் ஒத்திசைவான வேகத்தை விட குறைவான வேகத்தில் திரும்பும். 3450 rpm and 1740 rpm. ஒத்திசைவான மோட்டார்கள் அதன் வகைகள்: ஏசி அல்லது டிசி சர்வோ மோட்டார், படிநிலை மோட்டார் அதாவது ஸ்டெப்பர் மோட்டார், பிஎல்டிசி மோட்டார், நேரியல் மோட்டார் அதாவது லீனியர் மோட்டார். ஒத்திசைவற்ற மோட்டார்கள் ஏசி தூண்டல் மோட்டார் மற்றும் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஃபோர்ஸ், magnetic force, passing of current. மோட்டார் வகைகள்: ஒத்திசைவற்ற மோட்டார், ஒத்திசைவான மோட்டார். ஒத்திசைவற்ற மோட்டார் கியர் பாக்ஸ் கொண்ட தூண்டல் மோட்டார் அதாவது இண்டக்ஷன் மோட்டார். ஒத்திசைவான மோட்டார் நேரியல் மோட்டார், கியர் பாக்ஸ் கொண்ட டிசி மற்றும் பிஎல்டிசி மோட்டார், ஸ்டெப்பர் மோட்டார், சர்வோ மோட்டார். தூண்டல் மோட்டார் இண்டக்ஷன் மோட்டார். தூண்டல் மோட்டார் ஒத்திசைவற்ற மோட்டார் ஆகும். S என்பது ஒத்திசைவற்ற வேகம் 120 frequency /p. P என்பது துருவங்கள் எண்ணிக்கை. F என்பது பெரும்பாலும் 50 Hz அல்லது 60 Hz அதிர்வெண் கொண்ட ஒரு ஏசி மின்வழங்கல் அதிர்வெண் ஆகும். P என்பது துருவங்களின் எண்ணிக்கை. 4 துருவ மோட்டாரின் Ns speed 50 Hz 120 × 50/4 1500 rpm. 2 துருவத்தின் Ns speed 3000 rpm மற்றும் 8 துருவம் 750 rpm. தொழில்துறையில் 90% மோட்டார்கள் பெரும்பாலாக பயன்படுத்துவது 4 துருவங்கள். EMF மற்றும் ரோட்டரின் வேகம் ஒரு பின்னாக இருப்பதால் அது ஒத்திசையாத மோட்டார். இது ஸ்லிப் ஆங்கிள் என்று அழைக்கப்படுகிறது. தூண்டல் மோட்டார் ரோட்டார் மற்றும் ஸ்டேட்டர் ஆகிய இரண்டும் முறுக்குகளை கொண்டுள்ளன. இதனால் ரோட்டார் அதிக நிலைமையாக இருக்கும். இதனால் வேகம் பின்னடைவை ஏற்படுகிறது. சுமை கீழ் ஒத்திசைவான வேகம் அதாவது 3450 rpm and 1740 rpm குறைவாக திரும்பும்.
நிலையாளர் ஸ்டேட்டர். ஸ்டேட்டர் மோட்டார் நிலையான பகுதியாக உள்ளது. சுழலி ரோட்டார். ரோட்டார் மோட்டாரின் ஒரு பகுதியை நகர்த்துகிறது. இது ஸ்டேட்டர் உள்ள பொருத்தப்பட்ட ஒரு மின் கூறு ஆகும். நிலைப்படுத்தி உள்ளவைகளுக்கு வழங்கப்படும் மாறுதிசை மின்னோட்டம் சுழலும் காந்த பாயத்தை உருவாக்குகிறது. காந்த பாயம் நிலைப்பானுக்கும் ரோட்டாருக்கும் இடையே உள்ள காற்று இடைவெளியில் காந்த புலத்தை உருவாக்கி ரோட்டார் கம்பிகளின் வழியே மின்னோட்டத்தை உருவாக்கும் மின்னழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. சுழலி சுற்று குறுக்கப்பட்டு ரோட்டார் கடத்திகளில் மின்னோட்டம் பாய்கிறது. சுழலும் பாயத்தின் செயல்பாடு மற்றும் மின்னோட்டம் ஒரு விசையை உற்பத்தி செய்கிறது. இது மோட்டார் தொடங்க ஒரு முறுக்கு விசையை உருவாக்குகிறது. தூண்டல் மோட்டார் வேக கட்டுப்பாடு 1. தூண்டல் மோட்டார் வேகம் ns = 120 frequency by pole. தூண்டல் மோட்டாரின் வேகத்தை வேறுபடுக 2 விருப்பங்கள் உள்ளன. A. அதிர்வெண் மற்றும் வேகம் n-க்கு நேர் விகிதத்தில் இருக்கும். B. துருவங்களில் மாறுபாடு இல்லை. இப்போது நாம் மோட்டார் துருவங்களை மாற்ற முடியாது. துருவங்களாக இயங்கும் போது ஏற்கனவே சரி செய்யப்பட்டது. எனவே மாறுபட்ட வேகத்திற்கு மின் விநியோகத்தின் அதிர்வெண் வேறுபடுகிறோம். எடுத்துக்காட்டாக 4 துருவ மோட்டாரின் வேகம் பின்வருமாறு: 50 Hz வேகத்தில் 1500 rpm, 25 Hz வேகத்தில் 750 rpm, 10 Hz வேகம் 300 rpm. தூண்டல் மோட்டார் வேக கட்டுப்பாடு 2. இண்டக்ஷன் மோட்டார்ஸின் வேக கட்டுப்பாடு மாறி அதிர்வெண் இயக்ககம், அதாவது வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ் அல்லது இன்வெர்ட்டர் மூலம் அடையப்படுகிறது. ஒரு VFD மாறி அதிர்வெண் உருவாக்குகிறது, எனவே வேக மாறும் முடியும். ஒரு தூண்டல் மோட்டார் ஒரு அதிர்வெண் வளைவரை உள்ளது. அதன் வேலை அதிர்வெண் 10 Hz 70 Hz இடையே உள்ளது. 70 Hz வேகம் அதிகரிக்க முடியும் பிறகு, ஆனால் முறுக்கு குறைகிறது. அது பரிந்துரைக்கப்படவில்லை. குறைந்த அதிர்வெண் மோட்டார் குறைந்த மெதுவான வேகத்தில் இயங்கும், எனவே இணைக்கப்பட்டுள்ளது. இது ரோட்டார் மெதுவாக இயங்கும். இதன் விளைவாக மோட்டார் அதிக வெப்பம் மற்றும் தீர்வு கட்டாய குளிர்ச்சி. இதில் விசிறி வேகம் இன்வெர்ட்டர் அல்லது ஒரு வெளிப்புற விசிறியை ஒரு விதிவிலக்காக பயன்படுத்தலாம். தூண்டல் மோட்டார் நன்மைகள், அதாவது இண்டக்ஷன் மோட்டார் அட்வான்டேஜஸ்: குறைந்த செலவு, ஈஸி வயரிங், முன்னாள் ஸ்டாக், எளிதாக கிடைக்கும், பிரேக் மற்றும் பிரேக் இல்லாமல் கிடைக்கும். இப்போது குறைந்த செயல்திறன் கொண்ட உயர்திறன் கொண்ட மோட்டார் IE3I தொழில்துறையில் பயன்படுத்தலாம். VFD குறைந்த செலவு தயாரிப்பு, ஒரு செலவு குறைந்த தீர்வு மற்றும் எளிதாக வயரிங் செய்யும். IM நிலையான கியர் பாக்ஸ்களை இடமளிக்க முடியும் மோட்டார் பொறுத்து. பிளாஞ்ச் பரிமாணங்கள் IEC அல்லது NEMA தரநிலையில் இருக்க முடியும். இந்தியா மற்றும் ஐரோப்பியாவில் IEC மோட்டார்ஸ் மிகவும் பொதுவானது. தூண்டல் மோட்டார் குறைபாடுகள், அதாவது இண்டக்ஷன் மோட்டார் டிஸ்அட்வான்டேஜஸ்: ஹெவி வெயிட் மற்றும் கச்சிதம் இல்லை. இது ஒத்திசைவற்ற மோட்டார் என்பதால் துல்லியமான நிறுத்தல் இல்லை. ஸ்டார்ட் ஸ்டாப்ஸ் 10, அதிகபட்சம் 15. மோட்டார் ஓவர் ஹீட்டிங் ஸ்டார்ட் பிறகு. அதிர்வெண் முறுக்கு வளைவு வேகம் அதிகரிக்கும் போது மோட்டார் தளர்வான அதன் டார்க் செய்கிறது. தூண்டல் துல்லியமான நிறுத்தல் இல்லை என்பதால் 30 முதல் 60 ஆர்க் மினிட் மோட்டார் மீண்டும் மீண்டும் அதே புள்ளியில் நிறுத்த முடியாது. தூண்டல் மோட்டார் ரோபோட்டிக்ஸ் பயன்படுத்த முடியாது. 1 ஆர்க் மினிட் 1/60th ஒரு புரட்சி உள்ளது 360 டிகிரி. எனவே நாம் 1 டிகிரி பின்னடைவு வேண்டும் என்று கூறலாம். தூண்டல் மோட்டார் பயன்பாடுகள் 1. கன்வேயர்ஸ். தூண்டல் மோட்டார் பயன்பாடுகள் 2. ATC ஆர்ம் மேகசின் டோரட் பாட் டிரைவ் மிஷின்ஸ். தூண்டல் மோட்டார் பயன்பாடுகள் 3. ஈகோலஜி எக்யூப்மெண்ட், அதாவது சீவேஜ் டிஸ்போசல். தூண்டல் மோட்டார் பயன்பாடுகள் 4. பேக்கேஜிங் அண்ட் பிரிண்டிங் மிஷின் அப்ளிகேஷன் யூசிங் induction motor and gearbox. Induction motor, this is VFD. Induction motor மற்றும் VFD இன் வீடியோ பயன்படுத்தி DC gear motor and VFD. Varying its frequency by using potentiometer.
25. மோட்டார் பயன்பாடு வீடியோ டர்ன் டேபிள் பயன்பாடு யூசிங் மகிஷிங்கோ ஜப்பான் கியர் பாக்ஸ் அண்ட் துண்டால் மோட்டார். இங்கு முக்கியமான குறிப்பீடுகள் நிசி இண்டக்ஷன் கியர் மோட்டார்ஸ் ஜப்பானிலிருந்து எடுக்கப்பட்டவை. நாங்கள் உங்களை நிசி கியர் மோட்டார்ஸை உபயோகப்படுத்த பரிந்துரைக்கிறோம். Trademark and copyrights belongs to Nissi Corporation Japan. நன்றி. ஸ்டெப்பர், சர்வோ மற்றும் நேரியல் மோட்டார்கள் மீது அடுத்த யூடியூப் வீடியோ மற்றும் தொழிற்சாலை மோட்டார் பகுதி 2 DC மீன் மோட்டார். Please like and subscribe this video. This video is made by Global Technocrats Inc. with input from their Japanese principles mentioned in respective slides. Thank you.